அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கோவிலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கோவிலை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கோவிலா, எங்கடா கோவிலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த கோவிலோட வரலாறு ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த கோவிலோட கண்டுபிடிப்பு இன்னும் அதிசயமா இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் எங்க ராஜராஜ சோழர் பற்றின கல்வெட்டு குறிப்புகள் இருக்கா? இந்த கோவில் தான் முருகரின் முதல் கோவிலா? வாங்க இந்த கோவிலை பத்தி நம்ம முழுசா பார்ப்போம். தமிழுக்கு முருகர் தான் முதல் கடவுள் சொல்றதுல தப்பே இல்லை. இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுலயே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட வருஷம் எப்போன்னு பாத்தீங்கன்னா 2300 இருந்து 2600 இயர்ஸ் பேக் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா இது சங்க காலத்து கோவிலா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, சங்கம் எரா. திஸ் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் சங்கம் எரா. திருப்பியும் 8ஆம் நூற்றாண்டுல அந்த சங்க காலத்து கோவில் மேலேயே பிரிக்ஸ வச்சு, அந்த கற்களை வச்சு இன்னொரு கோவிலை எழுப்புறாங்க. ஏன் பல்லவர்கள் அந்த சங்க காலத்து கோவில் மேலேயே இன்னொரு கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுனாமினால இந்த சொசைட்டிக்கு இழப்பு தான் வரும். ஆனா இந்த கோவிலுக்கும் சுனாமிக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போன்னு கிடையாது, எப்பயோ 2000 வருஷமாவே இந்த சுனாமிக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் பீச் ஓரமா தான் இருக்கு. அந்த கோவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமியால் தாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பல்லவர்கள் 8th செஞ்சுரியில இந்த கோவிலை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இன்னொரு கோவிலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 to 500 இயர்ஸ் இந்த கோவிலை நிறைய மன்னர்கள் நிதி கொடுக்கறாங்க, உதவி செய்யறாங்க. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற கோவிலாக இந்த கோவிலா இருக்கு. அப்புறம் இந்த கோவிலுக்கு இந்த நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் 13th செஞ்சுரியில ஒரு சைக்ளோனோ இல்ல ஒரு சுனாமியோ தாக்கப்பட்டிருக்கு திருப்பியும் இந்த கோவில. அப்புறம் 2004 இந்த தமிழ்நாடுவை தாக்கிய சுனாமி இந்த கோவிலின் கண்டுபிடிப்புக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. இப்போ அழைக்கப்படுற பேர் சல்வான் குப்பம், முன்ன அழைக்கப்படுற பேர் திருவிழிச்சி. ஸோ இந்த ஊர் பேரு திருவிழிச்சியா தான் முன்னாடி இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை ஒரு பிராமண பெண் தான் பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுனாமி போன அப்புறம் அந்த பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழர் காலத்துல இருந்த ஒரு கல்வெட்டு. அப்புறம் அவங்க அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிக்கும் போது, எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஒரு கோவில் அமைப்புல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. ஸோ அதை இன்னும் ஃபர்தரா எஸ்கவேட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே இன்னொரு கோவில் மேலதான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அதுக்கு மேல இருக்கிற ஒரு கற்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. பேஸ்மெண்ட் கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன்ல பில்ட் பண்ணிருக்காங்க. மேல இருக்கிற கற்கள் எல்லாம் பல்லவர் காலத்துல கட்டியிருக்காங்க. ஸோ அந்த அப்பதான் தெரிய வருது, கீழே இருக்கிற கோவில் சங்க காலத்து கோவில், அதுக்கு மேல இருக்கிற கோவில் 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் எப்படி சங்க காலத்து கோவில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்டா நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6th இல்ல 7th செஞ்சுரியில தான் சில்ப சாஸ்திரம் வருது. இந்த கோவில் எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், எந்த ஆகம விதிப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிதான் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கா இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா கோவிலும் ஈஸ்ட் இல்ல வெஸ்ட் ஃபேசிங்கா தான் இருக்கும். ஆனா இந்த கோவில் மட்டும் நார்த் ஃபேசிங்கா இருக்கும். ஸோ இந்த கோவில் அப்போ 6th செஞ்சுரிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் அந்த கோவில் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சுனாமி டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் கார்பன் டேட்டிங் கொடுக்கும் போது அந்த சில டெபாசிட்ஸ் எல்லாம் 4th செஞ்சுரிக்கு வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 4th செஞ்சுரிக்கு முன்னாடி இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில சிலப்பதிகாரத்துல குறவை கூத்து பத்தி இருக்கும். குறவை கூத்துக்கும் இந்த கோவிலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கிற ஒரு கல்வெட்டு குறவை கூத்து பத்தி இருக்கு. சோ அப்போ இந்த கோயில் 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இது எப்படிடா 2300 அதுக்கு முன்னாடி இருக்கு சொல்லிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா,
ஆர்கியாலஜிஸ்டால சில சங்க காலத்து ஏரியாஸ்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு, மாங்குடி, உறையூர் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட கற்களோ இல்ல எவிடன்சஸ்லாம் இந்த கோவில்ல இருக்கிற கற்களோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2300 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில எப்படி முருகர் கோவில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லால உருவாக்கப்பட்ட வேல் இருக்கும். ஸோ இதை வச்சுதான் கண்டிப்பா அவங்க முருகர் கோவில்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பெரிய கல்லா இருக்கும். அது 2018 யாரோ ஒருத்தர் அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சோ இது ஆனா அது நடுவுல இப்ப திருப்பி போட்டு ஒட்டியிருக்காங்க. இந்த கோவிலை பத்தி நம்ம பேசணும் நினைச்சா கண்டிப்பா தானத்தை பத்தியும் பேசணும். இந்த தானத்துக்கும் நான் சொல்ல போற விஷயத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா 8th செஞ்சுரியில இருந்து அப்புறம் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டினியூஸா ஒரு ராஜாக்கள் தானம் பண்ணியிருக்காங்க. தண்டிவர்மர், நந்திவர்மர், ராஜராஜ சோழர், குலோத்துங்க சோழர், ராஷ்டிரகூடர்கள் இருக்கிற ஒரு ராஜா கிருஷ்ணர், 3ஆம் கிருஷ்ணர் அவரும் தானம் கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி வரிசையா தானம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த கோவில்ல ரொம்ப பழைய கோவில் மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வேற எதுவும் விஷயம் இருக்கோ, நம்ம அறிவுக்கு இன்னும் எட்டலையோ, இன்னும் கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருக்கிற கர்ப்ப கிரகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுல இருக்கிற ஒரு சுவாமியோட சிலையும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த கோவிலும் சின்னதா இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ராஜாக்களும், இந்த இருக்கிற ராஜாக்கள் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த கோவில் தான் முருகருக்கான முதல் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் சிலைகள்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒழுங்கா தெரியல. இந்த கோவில் 13th செஞ்சுரிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த கோவில்ல இருக்கிற சிலைகள்லாம் வேற ஏதாச்சும் பழைய கோவிலுக்கு வச்சிருக்காங்களா, அதை ஏதாச்சும் ஒரு டோர்க்குள்ளேயோ இல்ல மறைச்சு வச்சிருக்காங்களா, இல்ல அந்த கோவில்ல இருக்கிற கர்ப்ப கிரகத்திலேயே இந்த சிலையை வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த கோவில் ஏஎஸ்சி நல்லா பராமரிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம மக்களும் இந்த சைட்டை நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இத கடவுள் தன்மையிலையும் சரி, ஒரு நிறைய பேருக்கு இந்த ஹிஸ்டரி, ஆர்கியாலஜி இத இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறவங்களுக்கும் சரி, இது கண்டிப்பா இந்த சைட்டை விசிட் பண்ணுங்க. இந்த சைட்னால என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்னால ஒரு சங்க காலத்து கோவில், ஒரு 2300 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கோங்க. அப்பயே நம்ம கிட்ட நம்ம இடத்துல ஒரு கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் முருகர் கோவில். இதனால நிறைய டாட்ஸ் ஃபில் பண்ணலாம், நிறைய பிலாசபிஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற நிறைய பேர் நிறைய பொருளை கலப்புறாங்க. ஸோ இந்த பொருளைய நம்ம இந்த எவிடன்ஸ் வச்சும் நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் இருக்குன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளே ஒரு கன்க்ளூசிவான ஒரு அசம்ஷனோ இல்ல ஒரு எவிடன்சஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தன்மை இருக்கு நம்மகிட்ட. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் 2300 வருஷம் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்ப இருக்கிற மக்கள் எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் பின்பற்றிருக்காங்க, அப்ப இருக்கிற மக்களோட குணாதிசயம் என்ன, அவங்க எதை உண்மையா பார்த்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முன்ன இருக்கிற நம்ம தமிழ் மக்களோ சரி எப்படி அப்போ ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைட்டை இன்னும் வேர்ல்டு லெவல்ல நம்ம நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எங்க கிட்ட பாத்தியா 2300 வருஷம் முன்னாடி ஒரு கோவில் இருக்கு, அப்பயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்டு போயிட்டு வந்த அப்புறம் எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது, உங்களுக்கும் ரைஸ் ஆகும் நான் நம்புறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரைஸ் ஆகுதோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தயவு செய்து. நீங்க இந்த சைட்டை விசிட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதோ உங்களுக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதுவும் நீங்க போடுங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட நான் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் நான் இன்னொரு கோவிலை பத்தி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.